அங்க உண்ணாவிரதம் இருந்தா இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க போய் ஒவ்வொருனையும் உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்க நீட்டுறாங்க. அதுல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது. உட்கார்ந்து இருந்த 50 பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்கு ஏத்துறது நான் என் கண்ணால பார்க்கணும் சாவறதுக்கு முன்னாலேன்றாங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு 2026 ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான். இல்ல மத பிரச்சனையே இல்ல, நீதி பிரச்சனை, உங்களது ஈகோ பிரச்சனை தான். இதுல மத பிரச்சனையை விட ஸ்டாலினோட ஈகோ பிரச்சனை. நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. நான் நேத்து ஒண்ணு கேட்கிறேன், என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன். யார் சொல்றா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் கேட்க மனைவி சொல்றதை கேட்கணும்ன்றது எங்க எல்லா பெண்களுக்குள்ள ஆசைதான். ஆனா உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்களா? ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலையா? கேட்டீங்களா? கேட்கலையா? 1000 குடமுழுக்கு வச்சாலும் உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்கு கூட போயிங்கிட்டு வாங்க, நான் இத்தனை குடமுழுக்கு போறேன், ஒரு குடமுழுக்கு போங்கன்னு உங்களை சொல்லவே இல்லையா? ஆக என்ன நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனது கருத்து.